பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. அப்படியே ஒரு அமெரிக்கன் லுக்கு. கிளம்புறோம். இங்கேருந்து தாய்பே போகிறோம். அது வந்து மெயின் சிட்டி, தாய்வானோட ஒரு தலைநகரம். ஸோ அங்கே தான் இவர்னால தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஐம் லீவிங் ப்ரோ. அந்த பக்கம் வந்து சத்தியாக இருக்கும். பாய் 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 பாய். ஓகே தேங்க்யூ. பஸ் எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருக்குது கைஸ். ட்ரெயின் வந்துச்சு பாருங்க. சவுண்டு கேட்டாலே ட்ரெயின் கிளம்புன்னு அர்த்தம். ஸோ கைஸ் நம்ம கிளம்பிட்டோம். பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. ஸோ கைஸ் ஃபைனலாக கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு தாய்வான்லேருந்து தாய்சாங்லேருந்து தாய்பே போக போகிறோம். அங்கே போய்ட்டு அந்த HSR ஹை ஸ்பீட் ரயில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளைட் ஏற வேண்டியதாகும் நைட்டு. கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி தாய்வானில் தாய்சாங்கில் 4th டே. ஸோ இன்றைக்கி கிளம்புறோம். இங்கேருந்து தாய்பே போகிறோம். அது வந்து மெயின் சிட்டி, தாய்வானோட ஒரு தலைநகரம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பஸ் எடுக்கணும். இங்கேருந்து பஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு ½ அன் ஹவர் பஸ் ட்ராவல். அங்கேருந்து ட்ரெயின், அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் பிடிச்சி தாய்பே இறங்கணும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு பஸ்ஸில் போகிற பிளானு சரி வரப்போ பார்த்தேன். சரி என்னால் வீடியோ எடுக்க முடியல, ட்ரெயின் டக்குன்னு வந்தனால என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதனால் இப்போ போகிறப்போ எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நைட்டு, இன்றைக்கி நைட் ஐ மீன் நாளைக்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ இதுதான் அவங்க படிக்கிற காலேஜ். அப்படியே ஒரு அமெரிக்கன் லுக்கு. இங்கே என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா, யாருமே வந்துட்டு இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை, லாங்குவேஜ் பிரச்சனை நிறைய இருக்குங்க. அங்கே தெரியுது, அதான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே தான் பஸ் எடுக்கணும். போயிட்டு ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும். இங்கே எடுக்கணும். இதை பஸ் ஸ்டாண்டு. அப்புறம் ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கணும். 12:25 பஸ்ஸு. இப்படி போதும். இவர் தான் சுசாந்த். இவர்னால தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஐம் லீவிங் ப்ரோ. ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும் ப்ரோ. ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும் ப்ரோ. ஆக்சுவலாக ரொம்ப தங்கமான மனுஷன். எனக்கு வந்ததே ரொம்ப பிடிச்சி. நான் வாட்ஸ்அப்பு கூட இவரை 3 வீடியோத்துக்கு ஸ்டேட்டஸ் போட்டுவிட்டேன். செம்ம ஃபன்னாக பேசுகிறேன். ஆக்சுவலாக ஒரு பெங்களூரில் சிவாஜி நகர் இல்லை ப்ரோ, விஜயநகர். சுசாந்த்ஸோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போவோம். ஃபேன்ஸ்லாம் வந்துருங்க, வீட்டுக்கே சாப்பாடு போடுவார். ஆக்சுவலாக ரொம்ப வேறு லெவல். இவர் தான் எங்களுக்கு 3 நாள் 4 நாள் சாப்பாடு போட்டார். எனக்கே அவர் சாப்பாடு போட்டார். இது அவங்க படிக்கிற காலேஜ், ஏசியா காலேஜ். அந்த பக்கம் வந்து சத்தியாக இருக்கும். ஃபிஷ் எல்லாம், மீன் ஃபிஷ் எங்கேயா இருக்கு ப்ரோ. ஆஃப்டர் 3-4 கேஸ் ஏடிஎம் பன்னெண்டுக்கு வந்துருக்கோம். என்னோட ஏடிஎம் தான். கைஸ் எடுத்துட்டோம். கைஸ் இங்கே வந்துட்டு அவங்க கிளாஸ் பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்டுருக்குறாங்க. என்னை எங்கேயாவது ட்ராப் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு வேளை மாறி போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுருக்காங்க. செம்ம வெயில். சரி நம்ம ஜி தான் ஹெல்ப் கேட்டிருக்காரு. Just show him the station, he will go. You know English, right? No. Huh? தெரியாத போல. You know English? Don't know. You know English? ஆக்சுவலாக அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத போல இருக்குது. எல்லாம் தாய்வானீஸ் தான். ஓகே.
She will. She said. Which college? எனக்கு தெரியல கூடாது. எந்த காலேஜ்? அவன் ஃப்ரெண்ட் இல்லையா? This college. Asian. பரவாயில்ல. அவங்களுக்கும் சுத்தமாக தெரியல. பட் நம்ம கரெக்டாக இறங்கிடுவோம். பட் இருந்தாலும் ஒரு இதுதான் இங்கே லாங்குவேஜ் பிரச்சனைனால. ஓகே கைஸ், இன்னும் 10 மினிட்ஸ். இங்கே ஒரு ஆப் இருக்குது. என்ன ஆப் அது? சைனீஸ் பஸ் ட்ராக்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தா அப்படின்னா அதில் கரெக்டாக பஸ் எங்கே இருக்குது, எவ்வளோ மினிட்ஸில் வரும், லேட்னா லேட்டுன்னு காட்டும், ஆக்சிடென்ட் காட்டும், எல்லாமே கைஸ் தான். ஒன்று 3 நிமிஷத்தில் வந்துருமாமா. ஆக்சுவலாக இப்படி தான் வரும். இப்படி வந்து இப்படி போகணும். இங்கே எல்லாம் ட்ரௌசர் தான். அப்பா இங்கேயும் செம்ம வெயில், ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது பாருங்கள். செம்ம வெயில். சரி இவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த கேர்ள் தான். கைஸ் பஸ் வந்துருச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். பாய் பாய் ஏசியன் யூனிவர்சிட்டி. பாய் 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 பாய். வர பயந்து பேசுது நம்ம பார்த்தாலே. டேக் கேர் ப்ரோ. ஷியோர் ப்ரோ. பாய். அங்கே போயிட்டு கால் பண்ணுறேன். Bye 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 bye. Bye bye bye. Oh. Cost. 下车再投。 Okay. Thank you. Yes, கார்டு கொடுத்துட்டாங்க. இந்த பஸ் தான். பஸ் பாருங்க, சொகுசு பஸ் எப்படி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. நம்ம இதை டேப் பண்ணி இறங்கணும். இது கவர்மெண்ட் பஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது கவர்மெண்ட் பஸ். எவ்வளோ டூரிஸ்ட் லக்ஸரி பஸ் மாதிரி இருக்கு பாருங்க. டிவி இருக்கு, எல்லாமே. கைஸ் ஃபைனலாக வந்து இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தாய்பை போகணும். தாய்பை இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 மினிட்ஸில் போயிடும். 200 கிலோமீட்டர் 55 மினிட்ஸில் போயிடும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அங்கே உள்ளே போகலாம். இந்த பொண்ணு தான் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. சரி எங்கே போய் டிக்கெட் வாங்கணும் எல்லாம் பார்ப்போம் எங்கே டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், மேலே தான் போய் டிக்கெட் வாங்கிட்டு எவ்வளோன்னு தெரியல டிக்கெட்டு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்துட்டு 2007 ஜூன் 6ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஃபுல் நேம் பார்த்தா THSR அப்படின்னா தாய்வான் ஹை ஸ்பீட் ரயில். 300 கிலோமீட்டர் பர் ஹவர் போகுமாமா. ஸோ தாய்வானில் இது அதிகமாக மக்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா லாங் ட்ரிப் இருக்குது. தாய்பேயில் சிட்டிக்கு போயிட்டு ஜாமான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரதுக்காக நிறைய பேர் ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ செம்ம ஸ்பீட், வண்டி போகிறதும் தெரியாது, வண்டி நிற்கிறதும் தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். ஸோ டிக்கெட் கவுண்டர், டிக்கெட்ஸ் அங்கே போட்டிருக்கு. ஆக்சுவலாக அவங்க அதில் எடுக்கிறாங்க. பட் நம்ம நேரில் போய் கவுண்டரில் எடுத்துடலாமா? டிக்கெட் கவுண்டர். ஆக்சுவலாக இது இந்த ஒரு காசு 1000 ரூபா. இப்போ நம்ம ஒரு காசுக்கு 2700 கிட்ட வருது. எக்ஸ்ட்ரா மொத்தம் எனக்கு 3000 ஆயிடுச்சு. ஏன்னா டெலிவரி சார்ஜ் 100 ரூபா, வித்ரா சார்ஜ் வந்துட்டு இந்த ஏடிஎம் பார்த்து அப்படின்னா போட்டாங்க. From Taipei. 一个吗？ Yes. 在这个 B 哦。 B. Window seat available? Okay.
Membership? No. Taipei? Yeah, okay. Okay, 700 NTD. அப்படின்னா 1500 ரூபா. Hey, 139 Taipei. 谢谢. Yeah, thank you. Guys, 1:40க்கு இப்போ மணி எவ்வளோ 3 போட்டிருக்குறாங்க. கைஸ் உன்னி ஒரு 30 நிமிஷம் இருக்குது. எக்ஸ்ட்ரா இங்கே டிக்கெட் எடுக்கிறாங்க. பட் அது இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரில. நம்மகிட்ட கார்டு கிடையாது. நம்மகிட்ட கார்டு இருக்குது. பட் கார்டு ஸ்வைப் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை. நம்மளோட ட்ரெயின் நம்பரு என்ன ட்ரெயின் நம்பர் போட்டிருக்காங்க 128 இருக்குது. பிளாட்ஃபார்ம் ஒரு 2 11B. நம்ம நான் ரிசர்வர் வந்துட்டு வேறு. பட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. ஓகே சொல்ல போகலாம். ஸோ கார்டு உள்ளே போட்டால் வெளியே வந்துடும். ஓகே நமக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. எக்ஸ்ட்ரா இங்கே ஃபேமிலி மார்ட் ஒன்று இருக்குது. இது அமெரிக்கனோட தான். பயங்கர ஃபேமஸ். கிட்டத்தட்ட நம்ம மளிகை கடை மாதிரி ஒரு ஏரியாக்கே ஒரு 4-5 இருக்குது. நிறைய இருக்குது. அதான் இந்த ட்ரெயினை பற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ட்ரெயினை பற்றி. ஸோ 2007 ஜனவரி மாதம் ஓப்பன் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக நம்ம இப்படி சென்னை, கோயம்புத்தூர், மதுரைக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்துட்டு இங்கே மொத்தம் 2 ஏர்போர்ட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக அவங்க இன்டர்நேஷ்னல் மட்டும்தான் போகிறாங்க. லோக்கலில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி HSR இந்த மாதிரி லோக்கல் டிரான்ஸ்போர்ட் தான். நான் பஸ்ஸில் போனால் பிளான் பண்ணேன். பஸ்ஸில் போனால் ஒரு 200 தான். பட் இதில் 500 700. பஸ்ஸில் போனால் 3 hours 4 hours ஆகும். டைம் வேஸ்ட் ஆகுங்களா. அதனால் இது எடுத்துட்டேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 எங்கேடா போகிறது? சரில 2 நினைக்க. வாங்க போவோம். சரி இது வந்துட்டு என்ன கணக்குன்னு தெரியல. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாமே லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்குது. லாங்குவேஜ் பிரச்சனை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கைஸ் கரெக்டாக வந்துட்டோம். ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் புரியுது இந்த டிக்கெட்டில். இப்போ தான் பார்க்குறேன். ட்ரெயின் நம்பர் போட்டிருக்காங்களா, அது பக்கத்தில் வந்து எஸ்டி கார் அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, பெட்டி இருக்குல்ல, அதான் காருன்றாங்க இவங்க. ஸோ 2A 2B. இப்போ நம்ம தாய்சாங்கில் இருக்கோம். தாய்வானில் நம்ம இறங்கணும்ல. ஸோ இங்கே தான் நம்ம வந்துட்டு அது பிடிச்சி போகணும். ஸோ நம்ம வந்து தாய்பே போகிறோம். அங்கே ஆக்சுவலாக நம்ம போன டைமில் இங்கே தான் இறங்கி வந்துருப்போம். பட் நம்ம அங்கே போகிறோம். ஸோ ட்ரெயின் டிக்கெட்டு 1600 ரொம்ப அதிகம்தான். பட் வேறு வழி இல்லை. இங்கே இருக்குது பாருங்கள். ட்ரெயின் நம்பர் 128 அப்புறம் 1:39 கரெக்டாக வரும். ஆக்சுவலாக இங்கே ஷார்ப்பான டைமுக்கு ட்ரெயின் வந்துடும். ஆக்சுவலாக மொத்தம் இங்கே 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கே 2 மொத்தம் 6 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரில. பட் நமக்கு வந்துட்டு இங்கே தான் ஃப்ரீ வைஃபை இருக்குது. ஸோ இங்கே ட்ரெயின் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு 3ஆம் நம்பர்னால இங்கே தான் வரும் போல் இருக்குது. 3ஆம் நம்பர் போட்டிருக்கானுங்க. ஆக்சுவலாக ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும். தண்ணி தான் ரொம்ப அடிக்குது. ஏன்னா அங்கே போய் நம்ம இறங்கி சுற்றணும் இல்லையா. வாட்டர் பாட்டில் இங்கே எடுத்துக்கல. ஆக்சுவலாக இங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. வாட்டர் பாட்டில் இருக்கா? வாட்டர் பாட்டில் காயின் போடணும் போல் இருக்குது. 20 NTD வருது. இதை காயின் தான் போட முடியுமா? காயின் தான் போட முடியும் போல இருக்குது. இந்த காயின் இல்லையே. கேஸ் இருக்கிற காயின் எல்லாம் செலவாயிடுச்சு. காசு போட முடியாதோ? காசும் போட முடியாது. ஓகே பரவாயில்ல, அங்கே போய் வாங்கிக்கிறோம். கைஸ் தண்ணி தான் ரொம்ப அடிக்குது. ஸோ கார்டே ஸ்வைப் பண்ணிடுவோம். நம்பர் 2 வாட்டர் பாட்டில்.
நம்ம கார்டு இங்கே ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறது. ஈஸி கார்டுன்னு போட்டிருக்கு. ஒர்க் ஆக மாட்டேது நம்ம கார்டு. ஆக்சுவலாக கைஸ் இங்கே ஈஸி கார்டுன்னு இருக்கு, நம்மளோட டெபிட் கார்டு இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. கைஸ் இப்போ நோட் பண்ணேன் நான், இங்கே அவங்க க்யூ நிற்கிறாங்க பாருங்கள், ட்ரெயின் வந்துட்டு இருக்கு சரிங்களா. அவங்க அப்படியே க்யூவில் நிற்கிறாங்க, க்யூ நின்று ஏறுறாங்க பாருங்கள். நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு அடித்து பிடிச்சி பயங்கரமாக ஏறி வந்துட்டேன். நம்மளுக்கு ட்ரெயின் அவங்க பாருங்க அழகாக நிற்கிறாங்க பாருங்க, கரெக்டாக திரும்பி அப்படியே நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே ட்ரெயின் வரப்போகுது, நம்ம ட்ரெயின் இங்கே வரும், பட் நம்ம க்யூவில் தான் நின்றுருக்குறாங்க. இப்போ ட்ரெயின் அதான் தெரியும் நம்மளுக்கு எங்கே, நாங்கள் 3வது எஸ்டிஆர் கார் 3ன்னு போட்டிருக்காங்க, எங்கே வரும்னு தெரில. 3ன்னு போட்டிருக்காங்க, பட் அது என்னென்னு சரியாக எனக்கு தெரியல, இங்கிலீஷில் இல்லை. எனக்கு கரெக்டாக நிற்கிறாங்க இங்கே. அங்கே ட்ரெயின் வந்துட்டுருக்கு, நீ 5 minutes ட்ரெயின் வந்துடும் போல இருக்குது. நம்மளாம் இங்கே க்யூ நிற்கிறானுங்க. கைஸ் ட்ரெயின் வந்துச்சு பாருங்க. இதுதான் THSR, தாய்வான் ஹை ஸ்பீட் ரயில். செம்மையாக இருக்குல்ல? இந்த ட்ரெயினோட அவங்க நிற்கிற அழகு தாங்க செம்மையாக இருக்குது. அழகாக க்யூ நிற்கிறாங்க இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்யூன்னு அழகாக ஏறுறாங்க. இப்போ ஏறுறது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்காங்க, எப்படி ஏறுறாங்க மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக உட்காந்துட்டு எல்லோரும் ஃபோன்லாம் எவனுமே இல்லை. அவ்வளோதான், எல்லாம் ஏறுறாங்க. கைஸ் அடுத்து நம்ம ட்ரெயின் வரப்போகுது. எனக்கு எங்கே நிற்கிறதுன்னு தெரியல, அதான் கிறுக்க மாதிரி நின்றுருக்கேன் நான். ஏன்னா 3ன்னு போட்டு எஸ்டிஆர்னா 3rd கம்பார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, பட் அங்கே 3ன்னு போட்டிருக்கு, பட் எனக்கு அது கரெக்டாக எங்கேன்னு தெரியல. பாப்பா இங்கே தான் நிற்கிறோம், பாப்போம். கைஸ் அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு, அது நம்ம ட்ரெயின் தான். ஆக்சுவலாக நம்மளுக்கு சென்ட்ரல் சீட் கொடுத்துருக்காங்க, அதான் பிரச்சனை. நான் விண்டோ சீட் கேட்டேன், இல்லைன்ட்டானுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்கோம். நீ 2 மணி என்ன 36, இன்னும் 3 நிமிஷம் ட்ரெயின் வந்துடும். நானும் க்யூவில் தான் நின்றுருக்கேன். எங்கே தப்பாக நிற்கனா சரி நிற்கனா தெரில, பட் க்யூவில் நின்றுருக்கேன், அவ்வளோதான். கைஸ் நம்ம ட்ரெயின் வந்துச்சு. கருப்பாக தெரியுது. Five. Three. கரெக்டாக நிற்கிறோம். இதுதான் கேஷ் கரெக்டாக நிற்கிறோம். பரவாயில்ல, கொஞ்சமாச்சும் லாங்குவேஜ் தெரியாமல் இருந்தாலும் கொஞ்சமாச்சும் புரியுது. ஸோ நோட் பண்ணி பாருங்கள், இறங்களுக்கு வழி விட்டதுக்கப்புறம் ஏறுறாங்க. பட் நம்ம சேனல் அப்படியா, இங்கே பாருங்கள், தெரியுதா கூட உங்களுக்கு தெரியல. இறங்க வழி விட்டுட்டு தான் அப்புறம் ஏறுறாங்க, பார்த்தீங்களா? நம்ம ஒரு மாதிரிலாம் அடித்து பிடிச்சல ஏற முடியாது. கரெக்டாக நின்னதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாம் லைனில் போகிறாங்க, பயங்கரமாக. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டாக லைன் இப்போ ஏன்னா கசகசன்னு ஏறலாம், பட் அவங்க கரெக்டாக ஏறுறாங்க. கீழே லைன் இருக்குது, அந்த லைன் மூலிமா அப்படியே ஏறலாம். பாருங்க, இங்கே லைன் இருக்கா, அப்படியே கரெக்டாக லைன்லேயே போகிறாங்க. செம்மையாக இருக்குல்ல? உள்ளே போகிறோம். 11B என்னோடது. 11 2
11 உள்ளே இருக்கு. எல்லோரும் சாப்பிட்ருக்கானுங்க. நம்ம தான் காலையில் முட்டை மட்டும் சாப்பிட்டு வந்தோம், எதையும் சாப்பிடல. லெவன் பி எஸ் 11B. சரி கரெக்ட் 11. ஓகே தேங்க்யூ. எக்ஸ் கரெக்டாக வந்துட்டோம். எஸ் எல்லாருமே சாப்பிட்ருக்கானுங்க. ஒருவேளை ஆமாம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டைமில். சார் விண்டோ சீட் கிடைக்கல. கிடச்சிருந்தா நல்லா இருந்துடும். கேட்டாங்க எடுத்துட்டாங்க. பக்கத்தில் ஒருத்தர் அவர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பயந்து உட்காந்துட்டு இருக்காரு. மூஞ்சி மட்டும் பாருங்க. கரெக்டாக 50 மினிட்ஸில் இறக்கி விட்ருவாங்க. 50 மினிட்ஸ் 198 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 50 மினிட்ஸில் இறக்கி விட்றாங்க. 300 கிலோமீட்டர் பர் ஹாரில் ஸ்பீடாக போகுது. பட் இது செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பட் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் பட் ட்ரெயின் எந்த ஷேக்கும் இல்லை, எதுவும் இல்லை. பாய் தாய்ச்சா. ஸ்பீட் எடுத்துட்டாங்க. பட் நமக்கு தெரியல பாருங்க ஸ்பீடாக போகிறது. இப்போ தான் பார்த்தேன் கரெக்டாக ட்ரெயின் டிக்கெட்டு 1156 ரூபா வருது. 50 மினிட்ஸ். ப்ரைஸ் இங்கே பாருங்கள் 268. அப்புறம் வெளியே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. கிலோமீட்டர் போயிட்டுருக்கு. ஒரு ஷேக் கூட இல்லை பாருங்க. ஷேக்கெலாம் போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா வெளியே தெரியுதான்னு தெரியல. ஸ்லோவாக போகிற மாதிரி தானே ஃபீல் ஆகுது பாருங்க. 292 91 80 கம்மி. நான் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ஃபோனு, ஏர்பாட்ஸ் எல்லாம் ஐஃபோன் தான். நான் வந்து பார்த்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஐஃபோன் தான். ஐஃபோன் தான். எல்லாருமே ஐஃபோன் தான். ஸோ எல்லோரும் ஐஃபோன் தான். நம்ம தலைவர் தூங்கிட்டாரு. நம்ம தலைவருக்கு ஒரே பயம், இவரெல்லாம் நம்ம ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன். தெரியுதா? இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். பட் யூடியூப்பில் உங்களுக்கு தெரியாது. நான் அப்பயும் ஒரு ஆள் தான் இருப்பேன். சரியான சாப்பாடு இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. கேஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்துட்டு பாங்கான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ஸ்டேஷன் நின்றுருக்கோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாய்பே வந்துடுவோம். ஸோ தாய்ப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பில்டிங்கை பார்க்க போகிறோம். அது அடுத்த வீடியோவில் என்னென்னு கண்டிப்பாக ஒரு பாருங்கள். ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. இவரு தான் கேட்டேன். இவர் வளர்றாரு. இவர் தூக்கமாப்பில் இருக்கார். ஆனால் கூகுள் மேப்பே நம்ம வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை யாராச்சும் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. உங்களோட லாங்குவேஜ் பேசுனா வச்சுக்கோங்க. டைமிங் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த டைம் எங்கே வருதோ 2:29 கரெக்டாக 2:26க்கெலாம் ஒரு ஸ்டேஷன் நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் இறங்க வேண்டிய இடம் அதுதான். ஆக்சுவலாக நான் வர்றப்போ அப்படி தான் பார்த்து வந்தேன். இப்பயும் அப்படி தான் பார்க்குறேன். இவனை கேட்டேன். இவனுங்களுக்கு சுத்தமாக லாங்குவேஜ் ரொம்ப பிரச்சனைங்க. ரொம்ப பிரச்சனைங்க.
ஸோ அதனால் அது செட் ஆகாது. அதில் எங்கேயாச்சும் கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்குது, மற்ற கண்ட்ரிலாம் போனால் சுத்தமாக இருக்காது. கைஸ் நான் ஒன்றையும் நோட் பண்ணேன். ஸோ எல்லா இடத்துலையும் எப்போயாச்சும் எதுக்கும் அந்த இடத்துல அப்படி தான் போட்டுருந்தாங்க, எதுக்கும் அந்த ட்ரெயின்லேயும். ஸோ நீங்கள் இருக்க 3வது பெட்டியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாமே. டாய்லெட்டு, இது பேபிக்கு வந்து ஃபீடிங் கொடுக்குற ரூமு, வெண்டிங் மிஷின் எங்கே இருக்குது, பவர் சாக்கெட் எங்கே இருக்குது, அப்புறம் ட்ரெயின் மாஸ்டர் எங்கே இருப்பாங்க, 6வது பெட்டியில் இருப்பாங்க, 4 சார்ஜர் இருக்குது, வெண்டிங் மிஷின் பற்றி 1, 5, 11 இருக்குது, பேபியோட இதில் இருக்குது. இது டாய்லெட்லாம் இத்தனை இதில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. கைஸ் வந்தாச்சு டைப்பை. செம்ம இன்ஃபர்மேஷன் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லோரும் இங்கே தான் இறங்குறாங்க போல இருக்குது. இங்கே பாருங்க, நோட் பேடில் எப்படி எழுதிட்டு இருக்காங்க சைனீஸ். நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, எங்களுக்கு டைப் பண்ணுறது இல்லை போல இருக்குது. அந்த நோட் பேடில் எழுதுகிறாங்க, அது அப்படியே கரெக்டாக வந்துடுது. செம்மையாக இருக்குல்ல. நம்ம இதில் தமிழ் அப்புறம் மற்ற லாங்குவேஜை டைப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நோட் பேடில் வந்துட்டு பென்சில் மாதிரி எழுதுகிற மாதிரி எழுதுனா கரெக்டாக அந்த அது என்ன லெட்டர் அது வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த எழுதுறாரு. எல்லாருமே ஐஃபோன் தாங்க, எல்லோரும் ஐஃபோன் தாங்க. ஐஃபோன் இல்லை தாங்க, யாருமே இல்லை. சின்ன குழந்தை கூட ஐஃபோன் தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான், டைப்பையில் கால் வச்சாச்சு. இதான் நம்ம வந்து ட்ரெயின் போனாக்க கூட போவோம். ஆக்சுவலாக தாய்வானோட தலைநகரமான தாய்பையில் வந்து இறங்கிட்டோம். தாய்பை எது வேணால் சொல்லலாம், நம்மளோட ப்ரொனன்சியேஷன் தான். ஸோ இந்த ட்ரெயின் போனாக்க நகர்ந்து போவோம். நகர்ந்து போயிட்டு கீழே எக்ஸிட் ஆகிட்டு ஏடிஎம்மில் கேஷ் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டாப் இருக்குது. பட் இதுதான் மெயின் இடம், தலைநகரம், ஒரு கேபிட்டல்னால இங்கேருந்து மெயின் சிட்டி. இது பார்க்க அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும். அமெரிக்கா நியூயார்க் சிட்டி மாதிரி இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மெயின் இடம். நம்ம ஒரு மாதிரி கசக்கன்னு ஓடி போகாமல் அழகாக க்யூ நின்று கொஞ்சம் நீட்டாக போகிறாங்க. அதுக்கப்புறம் சவுண்டுக்கு ஏதாவது அந்த சவுண்டு கேட்க நம்மளும் ஹார்ன் அடிப்பாங்க பாம். அதே மாதிரி இங்கே அந்த சவுண்டு கேட்டாலே ட்ரெயின் கிளம்புன்னு அர்த்தம், கிளம்பிடுச்சு, அவ்வளோதான். நம்ம ஊரில் பான்னு அமுக்குவாங்களா, அதே மாதிரி இங்கே சவுண்டு. பசி இது மூடுது பாருங்க, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. பாய் பாய். பாய் பாய். ஹை ஸ்பீட் ட்ரெயின். ஓகே கைஸ், நாங்கள் மேலே போயிடலாம். மேலே போய் எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகிட்டு நீ சாப்பிடல. ஆக்சுவலாக நேற்று கூட சரியாக சாப்பிடல. நேற்று நைட்டு மெக்டோனல்ஸில் போயிட்டு ஒரு சின்ன பர்கர் சாப்பிட்டோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக நான் இந்த ஊர் ஃபுட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நமக்கு சீப்பானது அங்கே தான் கிடச்சிது. ஸோ இங்கே வெளியே போய் சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே தாய்வானில் வந்து நான் இந்த ஊர் ஃபுட் எதுவுமே ட்ரை பண்ணல. நாங்கள் ரூம்லேயே சமைச்சு ரூம்லேயே சாப்பிட்டோம். ஏன்னா எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு தெரியும், அங்கேருந்து படிக்கிறவங்க மோஸ்ட்டாக வந்துட்டு ஊர்லலாம் வாங்கிட்டு வந்துடுவாங்கள்ல. எம்ஆர்டி திருப்பி நம்ம இங்கே தான் வரணும். எம்ஆர்டி நம்ம மெட்ரோ எடுக்கிறதுக்கு எக்ஸிட் ஆகணும். ஆர்டர் போட்டாச்சு, வந்தாச்சு, அவ்வளோதான் கைஸ். இது வந்து இப்போ எப்படி வெளியே போகிறது? லாக்கர்ஸ் இருக்குது, பரவாயில்லையே கைஸ். இங்கே லாக்கர்ஸ் இருக்குது பாருங்கள், நான் வச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். எத்தனை 3 ஹவருக்கு 60 NTT அப்படின்னா
60 150 170 180 ரூபா வரும். இது தைவான் ஏர்போர்ட் எம்ஆர்டி போட்டிருக்கு. கைஸ் நம்ம எக்ஸிட் ஆகணும். வெளியே போயிட்டு அந்த முக்கியமான இடத்த நம்ம பார்க்கணும். எக்ஸிட் எங்கேன்னு தெரில. சரி அவங்க போவோம், கூடயே போவோம். சும்மா அழகாக இருக்குது பாருங்கள். டேக்ஸ் எக்ஸிட் இங்கே போட்டிருக்காங்க. இதில் மேலே போகணும். ஆக்சுவலாக போயிட்டு திருப்பி இங்கே தான் வரணும். இங்கே மெட்ரோ பிடிச்சி அடுத்த ஏர்போர்ட் போகணும். கைஸ் இங்கே சாப்பிட்ற நிறைய இருக்குது. இங்கே சாப்பிட்றலாமா ஏன்னா வெளியே போய் சாப்பிட்லாமா? ஐயோ வெளியே வர மழை வருதுங்க. ஆக்சுவலாக இது சம்மரு. இங்கே சம்மர் டைமும் அப்பப்போ மழை வருமாமா. இங்கே வந்துட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சம்மர் தான். பட் மழை கலந்து வருமாமா. ஏன்னா இது வந்து ஒரு ஐலாண்டு தானே. ஐலாண்டா சுற்றி கடல், சென்ட்ரல் மட்டும்தான் இடம் இருக்குது. அதில் எப்போ வேணால் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகலாம். நிறைய இருக்குங்க, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் லெக் வித் ரைஸ் 140 இது. நமக்கு அது வேண்டாம். ஸ்டாய் அது வேண்டாம். கைஸ் எதுவுமே அவனுக்கு வேண்டாங்க. ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. என்னடா ஃப்ளைட்டில் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க, ஒரு 300 ரூபா சாப்பிட்றதுக்கு செலவு பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபுட்னா தைரியமாக சாப்பிட்லாம். பட் இங்கே எப்படி நம்மளுக்கு தெரியாதுல்ல, ஏதாச்சும் ட்ராவல் டைமில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. பட் எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு என் வயிற்றுக்கு எல்லாமே சூட் ஆகும். பட் இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் இதுதான். ஏன்னா அங்கே டப்புனு பொறுப்பாக வாமிட் பண்ண முடியாது. தேவையில்லாமல் அது பிரச்சனையாயிரும்ல, அதனால தான். ஆக்சுவலாக என் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃபுல்லாக பிளாக் ஆகி ரொம்ப டொக்கு இந்த மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா சரியாக சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. ட்ராவல் வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் அப்படி தானே. ஆக்சுவலாக இது ஒரு மால் போல் இருக்குது. இங்கே சப்வே கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு சப்வேனா கொஞ்சம் வயிற்றுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ கேஸ் வெளியே போயிடலாம் வாங்க. இதுக்கு மேலே மார்க்கில் சாப்பிட்றதுக்கு வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வெளியே போய் சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லோரும் இது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஃபுட்டு இருந்தால் எங்கே வேணால் உட்காந்து சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரொக்கா உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஊரில் கொஞ்சம் அங்கே போய் சாப்பிட்லாம், இங்கே போய் சாப்பிட்லாம், ரோட்லையும் சாப்பிட்டா டீசென்ட் கம்மி நினைப்போம்ல. இங்கே அப்படிலாம் கிடையாது. எங்கே கிடைக்குதோ உட்காந்து சாப்பிட்றாங்க. அது நல்ல விஷயம் தானே. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம காசு கொடுத்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? கைஸ் இங்கே கொஞ்சம் பேக்கர்ஸ் பார்க்க முடியுது. ஐயோ மழை வருது. வாவ் செம்ம அழகாக இருக்காருங்க வெளியே. செம்ம அழகாக இருக்கு பாருங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்துட்டுருக்கு. நம்ம தாய்வான் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். உலகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங் இங்கே தான் இருந்துச்சு. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி மறக்காம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட வச்சுருங்க. பாய்.